குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றச்சம்பவங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். நாட்டையே உலுக்கி போட்ட ரிசப்ஷனிஸ்ட் அங்கிதா பண்டாரி கொலை கேஸில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. 3 ஆண்டுகள் நடந்த விசாரணையில் இந்த வழக்கோட முக்கிய குற்றவாளியான ஒரு VVIP-யை காவல்துறை தப்பிக்க விட்டிருக்கிறதா எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜஸ்டிஸ் ஃபார் அங்கிதா. இது வெறும் ஹேஷ்டேக் அல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன் உத்தராகண்டை உலுக்கிய ஒரு ஆக்ரோஷ குரல். ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்த 19 வயது இளம்பெண் கொடூரமாக கொன்று கால்வாயில் வீசப்பட்ட பயங்கரத்தை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த கொடூரத்தில் பாஜக பிரமுகரின் மகன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு இந்த கொடூரத்தை பற்றி நம்மை மீண்டும் விவாதிக்க வைத்திருக்கிறது. சதிகாரர்களால் சடலமாக்கப்பட்ட அந்த அப்பாவி பெண்ணின் பெயர் அங்கிதா பண்டாரி. வெறும் 19 வயதான இவர் உத்தராகண்ட் டோப்ஸ்ரீ காட் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துக் கொண்டிருந்த அங்கிதா குடும்ப வறுமை காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு 2022 ஆகஸ்ட் 28 அன்று ரிஷிகேஷில் உள்ள வனந்தரா ரிசார்ட்டில் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். ஆனால் பணிக்கு சேர்ந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று அங்கிதா பண்டாரி மாயமானார். அவருடைய செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. வேலைக்கு சென்று வீடு திரும்பாத மகளுக்கு என்ன ஆனது என்று தெரியாத பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் அங்கிதாவை தேடி வந்த நிலையில்தான் செப்டம்பர் 24ஆம் தேதியன்று ரிஷிகேஷில் உள்ள சில்லா கால்வாயில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இது தற்கொலையாக இருக்கலாம் என்று நினைத்த நிலையில் அங்கிதாவின் உடற்கூராய்வு அறிக்கை அவரது மரணத்திற்கு மூச்சு திணறலே காரணம் என்று சான்றளித்தது. மேலும் அவரது உடலில் அடிபட்ட காயங்கள் இருந்ததும் மேற்கோள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் அங்கிதா வேலை செய்த ரிசார்ட்டில் இருந்தே விசாரணையை தொடங்கினர். அந்த ரிசார்ட் பாஜக பிரமுகர் வினோத் ஆர்யாவின் மகனான புல்கித் ஆர்யாவுக்கு சொந்தமானது. வினோத் ஆர்யா திரிவேந்திர சிங் ராவத் தலைமையிலான பாஜக அரசில் மாநில அமைச்சர் பதவியை வகித்தவர். அரசியல் பிரமுகரின் மகன் நடத்தும் ரிசார்ட் என்பதால் அங்கே பல முக்கிய புள்ளிகள் அடிக்கடி வருவதுண்டு. அவர்களுக்கு மாது என சகல வசதிகளையும் ஹோட்டல் ஓனர் புல்கித் ஆர்யா கவனித்து கொடுத்திருக்கிறார். இது அங்கிதாவுக்கு பிடிக்கவில்லை. அங்கே மேலும் பல சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் நடந்து வந்ததாகவும் தெரிகிறது. இதனையெல்லாம் சகித்துக் கொண்டு அங்கிதா வேலை செய்து வந்த நிலையில்தான் அந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. அன்றைய தினம் ஹோட்டலுக்கு வந்த VIP ஆசைப்பட்டு கேட்டது அங்கிதாவை என்று சொல்லப்படுகிறது. இதனால் புல்கித் ஆர்யா அங்கிதாவை VVIP-யுடன் உல்லாசமாக இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு அங்கிதா மறுத்தும் கேளாமல் அதை செய்யச் சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளனர். VIP-யின் ஆசைக்கு இணங்கினால் கூடுதல் பணம் கொடுப்பதாகவும் கூறி கொக்கி போட்டிருக்கிறார்கள். இப்படி டார்ச்சர் செய்தால் ரிசார்ட்டில் நடக்கும் இல்லீகல் வேலைகளை போலீசில் கூறிவிடுவதாக மிரட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து வந்த புல்கித் ஆர்யா மற்றும் ஹோட்டலில் வேலை செய்யும் 2 ஊழியர்களும் சேர்ந்து அங்கிதாவை வழிமறித்து அழைத்துச் சென்று கொடூரமாக தாக்கி கால்வாயில் வீசிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். இந்த வழக்கு உத்தராகண்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணையில் அரசியல் தலையீடு இருக்கலாம் என்று பொதுமக்களும் குற்றம் சாட்டினர். உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்க உத்தரவிட்டார். மேலும் அங்கிதாவின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அறிவிக்கப்பட்டது. துணை காவல் ஆய்வாளர் V. ரேணுகா தேவி தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு 500 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதில் 97 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் 30 ஆவண ஆதாரங்கள் இருந்தன. இந்த நிலையில் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி ரீனா நேக்கி புல்கித் ஆர்யா, சௌரப் பாஸ்கர் மற்றும் அங்கித் குப்தா ஆகிய 3வரையும் குற்றவாளிகளாக அறிவித்தார். நீதிமன்றம் 3வருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. ஆனால் அங்கிதாவின் தாயார் சோனி தேவி குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஆக்ரோஷத்துடன் கர்ஜித்தார்.
एक माँ नहीं समझ सकती है कि उसने अपने फूल से बेटे को मेरी बेटी का कोई अपराध नहीं था, उसके बाद भी मेरी बेटी को ஆனால் இறுதி வரை யார் அந்த விவிஐபி சார் என்று தெரியாமல் இந்த வழக்கில் மர்மம் நீடிக்கிறது. ஒரு பக்கம் தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனைகள் எல்லாம் உலக தரத்தில் இருக்கிறதா அரசாங்கம் பெருமிதம் கொள்ளுது. ஆனால் இன்னொரு பக்கம் அதே அரசு மருத்துவமனையில் இருந்துதான் உயர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு துண்டுச்சீட்டு எழுதி பரிந்துரைக்கக்கூடிய வழக்கமும் நடந்துகிட்டே இருக்கு. கட்டிங் கமிஷன் மற்றும் மருத்துவ அலட்சியத்தால் பறிபோனதா இந்த சிறுவனின் கால்? கடவுளும் டாக்டரும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. அப்படி நம்பிதான் இந்த குடும்பமும் சாலை விபத்துல சிக்கிய 12 வயது மகனை இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கையில ஒப்படைச்சிருக்காங்க. வலது காலில் சர்ஜரி பண்ணணும், ஆபரேஷன் ஃபீஸ் 80,000 ரூபாய். அந்த பணத்தை கட்டிட்டா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த மருத்துவமனையோட டாக்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. கடனை உடனே வாங்கி கேட்ட பணத்தை கட்டவும் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இனி தங்களோட மகன் பழையபடி ஓடியாடி விளையாட போறான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் தவறான சிகிச்சையால இப்ப சிறுவனோட ஒரு காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பேஷண்டோட முழு கேஸ் சம்மரியையும் அலசி ஆராய விசாரணையில இறங்கணும். பாதிக்கப்பட்ட சிறுவனோட பேரு கிஷோர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியைச் சேர்ந்த பார்த்திபனோட செல்ல மகன். இப்போ 12 வயதாகும் கிஷோர் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்நிலையில கடந்த 12ஆம் தேதி நடந்த ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல கிஷோரோட கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவரை மீட்ட பொதுமக்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிஷோருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பார்த்திபனும் டாக்டர் எல்லாம் நம்ம பையனோட நல்லதுக்காக தான் சொல்றாருன்னு உடனடியா அவர் பரிந்துரை பண்ண மருத்துவமனையில கிஷோரை அட்மிட் பண்ணியிருக்காரு. அவசரமா எல்லா டெஸ்டையும் எடுத்த மருத்துவர்கள் கிஷோருக்கு வலது காலில் சர்ஜரி பண்ணணும்னு அதுக்கு 80,000 ரூபாய் செலவாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பார்த்திபன் அட்வான்ஸா 20,000 ரூபாய் பணம் கட்டவும் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. மகனுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்திபனும் அவருடைய மனைவியும் வேண்டாத தெய்வங்களே இல்லை. ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் கிஷோரோட வலது காலில் இருந்து ரத்தம் நிக்காம வெளியேறிட்டு இருந்திருக்கு. ஏதோ தவறா நடக்கிறத உணர்ந்ததும் தனியார் மருத்துவர்கள் மறுபடியும் கிஷோரை அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்க பரிந்துரைச்சதா சொல்லப்படுது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில கிஷோரோட வலது காலில் பரிசோதனை பண்ண மருத்துவ நிபுணர்கள் தவறான சிகிச்சையால நரம்பு கட்டாகி இருக்கு, இனி காலை வெட்டி அகற்றி ஆகணும்னு தெரிவிக்கவும் பெத்தவங்க அதிர்ந்து போயிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் வேற ஆப்ஷனே இல்லைன்னு தெரிவிக்கவும் கிஷோரோட பெத்தவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மூலமா கிஷோரோட கால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பெத்தவங்களோட மனசு ஆறல. சிறுவனை தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து நீதி கேட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும், கமிஷனுக்காக இந்த தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரைச்ச அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்யணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும்ன்றது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு கண்டன ஆர்ப்பாட்டமும் மேற்கொண்டாங்க. அதிகாரிகளோட முழுமையான விசாரணைக்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது கட்டாயம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. விடுமுறையை கொண்டாட சொந்த ஊருக்கு வந்த ராணுவ வீரரை அவருடைய மனைவி குடும்பத்தினர் அடிச்சே கொலை செஞ்சு கிணற்றுல வீசி இருக்காங்க. மாமியார் வீட்டு விருந்துல தொடங்கிய நல்லுறவு கடைசியா கொலையில முடிய என்ன காரணம்?
ராணுவ வீரர் மது போதையில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக நினைத்த உறவினர்கள் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது அவரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். உயிரிழந்த பிறகே உடலை கிணற்றில் போட்டிருப்பதாக உடற்கூறாய்வு அறிக்கை உறுதிப்படுத்த காவல்துறையினரின் விசாரணை வேகம் எடுத்தது. கொலை செய்யப்பட்டவர் ராஜேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தேன்மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்து வந்த ராஜேஷ் 6 வருடங்களுக்கு முன்பு அதே ஊரைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களின் காதலுக்கு சாட்சியாக தற்போது இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பின்பு மனைவியோடு தனி குடித்தனம் சென்ற ராஜேஷ் கண்ணமங்கலம் பகுதியில் குடியேறியுள்ளார். 6 மாதங்கள் ராணுவத்தில் வேலை செய்யும் ராஜேஷுக்கு 1 மாத விடுமுறை கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஒருபுறம் கணவர் குடும்பத்தை பிரிந்து எல்லையில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த போது ராஜேஷின் மனைவி சங்கீதாவும் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான் என நினைத்து இருவரும் வாழ ஆரம்பிக்க அவர்களுக்குள் இருந்த காதல் மறைந்து பொறுப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே ராஜேஷ் அவருடைய மனைவி சங்கீதாவிடம் செவிலியர் வேலையை விட்டுவிட்டு பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் சங்கீதா அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் காதல் மனைவிக்கு அவர் பணிபுரியும் இடத்தில் வேறு யாருடனோ தொடர்பு இருப்பதாக ராஜேஷ் சந்தேகித்துள்ளார். இதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப சண்டை நடந்து வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு ராஜேஷ் விடுமுறையில் கண்ணமங்கலத்திற்கு திரும்பியுள்ளார். அவர் வந்த நாள் முதலே கணவன் மனைவிக்கிடையே தினமும் தகராறு நடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் கணவருடன் வாழ முடியாதென முடிவெடுத்த சங்கீதா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். பிள்ளைகளை காணாமல் தவித்த ராஜேஷ் சென்ற மே 13ஆம் தேதி மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் சமாதானம் பேசியிருக்கிறார். ஆனால் சங்கீதா கணவருடன் செல்ல மறுத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த ராஜேஷ் பெற்ற தாய் கண் முன்பாகவே அவரின் மகளை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதனை தடுக்க முற்பட்ட சங்கீதாவின் தாய் சாந்திக்கும் சரமாரியான அடி விழுந்திருக்கிறது. பெண்களின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த சங்கீதாவின் அண்ணன் சதீஷ் ராஜேஷ் தாயையும் சகோதரியையும் மிருகத்தனமாக அடிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உள்ளார். சதீஷும் ஆர்மியில் வேலை பார்த்து வந்த காரணத்தால் ராஜேஷுக்கு பதிலுக்கு பதில் அடி கொடுத்துள்ளார். அதோடு விட்டுவிடாமல் கூட்டாளிகளை வரவழைத்து ராஜேஷை வேறொரு தோட்டத்திற்கு கடத்தி சென்று அங்கு வைத்து விடிய விடிய அடித்து கொடுமைப்படுத்தி உள்ளனர். ஒரு கட்டத்தில் வலிதாங்க முடியாமல் மயங்கிய ராஜேஷ் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கொலை செய்த பிறகு டெட் பாடியை மறைக்க திட்டம் போட்ட சதீஷும் அவருடைய கூட்டாளிகளும் அதே பகுதியில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு தலைமறைவாகி உள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏற்கனவே சங்கீதாவின் தந்தை ஏழுமலை, சதீஷின் நண்பர்களான கதிரவன், ஜெயக்குமார், கிஷோர் மற்றும் கலையரசன் ஆகிய 5 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் நடந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த சதீஷ் அவருடைய தாய் இந்திரா மற்றும் சகோதரி சங்கீதாவை வலைவீசி தேடி வந்தனர். இந்த சூழலில்தான் சங்கீதாவும் இந்திராவும் ஆரணி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சதீஷ் கொலை செய்த பிறகு மீண்டும் ஆர்மிக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அவரையும் கைது செய்யும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கணவன் மனைவி சண்டையில் தலையிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன், மகள் மற்றும் 4 இளைஞர்கள் கொலையாளிகளாக மாறியிருப்பது ஆரணியை அதிர வைத்துள்ளது. பொதுவாக கொலை, கொள்ளை போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் போது அதுக்கு தடயங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கிரிமினல்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிரைம் ஸ்டோரியில் மெமரிஸ்களுக்காக கொலை பண்ணுறதையே செல்ஃபோனில் படம் எடுத்திருக்காங்க இந்த கொலையாளிங்க. சினிமாவில் பிஹைண்ட் த சீன்ஸ் மேக்கிங் வீடியோ எடுப்பது போல நண்பனை கொலை செய்வதையே செல்போனில் லைவாக படம் பிடித்திருக்கிறார் இங்கொரு உயிர் நட்பு.
டாஸ்மாக் பாரில் ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ், கிளியூர் கிராமத்தில் சண்டை காட்சிகள், தீர்த்தவாரி குளத்தில் கிளைமேக்ஸ் கொலை என இந்த சம்பவத்தின் பின்னணி அனைவரையும் மிரட்டுகிறது. இளைஞரின் கொலை சம்பவம் சிறுவர்கள் மூலம் வெளியே தெரிய வரவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தீர்த்தவாரி குளக்கரையில் ஒன்று திரண்டுள்ளனர். சினிமா ஷூட்டிங்கை வேடிக்கை பார்ப்பது போல சில இளைஞர்கள் மரக்கிளை மேல் ஏறி நின்று எட்டி எட்டி பார்த்த போதிலும் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் ஆக்ரோஷம் மேலோங்கி இருந்தது. கிராம மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குளத்தில் கொலை நடந்திருப்பதால் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு முன்பாக டெட் பாடியை அங்கிருந்து எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என போராட்டத்தில் குதித்துள்ளனர். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என வாக்குறுதியளித்ததை தொடர்ந்துதான் காவல்துறையினரை அவர்களின் கடமையை செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ். கொலையாளிகள் வேறு யாரோ 3வது நபர் கிடையாது. சுபாஷின் நெருங்கிய நண்பர்களான பிரகாஷும் ஐயனாரும் சேர்ந்துதான் இந்த படுபயங்கரத்தை செய்துள்ளனர். சுபாஷை கொலை செய்த கையோடு சென்னைக்கு தப்பி செல்ல முயன்ற இருவரையும் காவல்துறையினர் பிள்ளையார்குப்பம் என்கின்ற இடத்தில் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தினக்கூலி வேலைக்கு சென்று வந்த சுபாஷ் அவரின் உயிர் நண்பரான பிரகாஷின் தங்கையை காதலித்திருக்கிறார். இந்த விவரம் பிரகாஷுக்கு தெரியவர அவர் நட்புக்கு துரோகம் செய்து விட்டதாக கூறி சுபாஷை கண்டித்துள்ளார். ஆனால் காதல் முற்றியதால் சுபாஷ் அவரின் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தென்று சுபாஷ், பிரகாஷ் மற்றும் ஐயனார் ஆகிய மூவரும் நரிப்பாளையத்திலிருந்து கிளியூர் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி குடித்துள்ளனர். அப்போது ஐயனார் சுபாஷிடம் காதலை கைவிடும்படி எச்சரித்துள்ளார். ஆனால் இது தங்களுடைய பர்சனல், இதில் ஐயனார் தலையிட வேண்டாம் என எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான பிரகாஷும் ஐயனாரும் போதையில் சுபாஷை தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பிரகாஷ் செல்போனில் படம் பிடிக்க ஐயனார் திடீரென ஆக்ஷன் அவதாரம் எடுத்துள்ளார். சுபாஷை சரமாரியாக தாக்கியதால் அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து சுபாஷை பேக்கப் செய்த ஐயனார் அவரை இருசக்கர வாகனத்தில் நடுவில் அமர வைத்து லொகேஷன் ஷிஃப்ட் என கூறி கிளியூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள தீர்த்தவாரி குளக்கரைக்கு தூக்கிச் சென்றுள்ளார். சுபாஷை குளத்திற்குள் தூக்கிச் சென்ற ஐயனார் அவரை நீருக்குள் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவத்தை அங்கு மீன்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பார்த்து பதறியடித்து ஓடிப்போய் ஊரை கூட்டி வந்திருக்கிறார்கள். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் பிரகாஷையும் ஐயனாரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கொலை செய்ததையே கூலாக செல்போனில் படம் பிடித்தது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மீண்டும் வரும் திங்கள் இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்றச்சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பார்த்திபன்.